இல்லை எந்த மாத்திரை கிடைக்கல. இல்லை 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 எந்த மாத்திரை எங்கே கிடைக்கலங்க? என்ன மாத்திரை? உப்பு மாத்திரை. அது யார்? தீன் சார். அது மாதிரி எங்கே யாருக்கு கிடைக்கலங்க சொல்லுங்க. இல்லாத செய்தியை ஒரு பூதாகரமாக ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. இல்லை எங்கே மாத்திரை எது உங்களுக்கு கிடைக்கலையா? எப்போ வந்து கேட்டீங்க? கொடுங்க. எப்போ யார் கொடுக்கல கொடுங்க சொல்லுங்க. இல்லை இல்லை கேட்குறவங்க உடனே கொடுக்க சொல்கிறேன், கொடுங்க. அது மாதிரி உங்களுக்கு கிடைக்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. எல்லா மருந்தும் இருக்குது. இல்லைனாலும் உடனடியாக வாங்கி கொடுக்கறதுக்கான அந்த வசதியும் இங்கே இருக்குது. அது மாதிரி மாத்திரை கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ பெரிய மருத்துவ கட்டமைப்பில் ஒரு போலியான செய்தியை சொல்லி நீங்கள் இது நியூஸ் ஆக்கிறத பார்க்காதீங்க. அதான் கொடுங்க. எங்கே கொடுங்க? என்றைக்கு வந்து கேட்டீங்க? யார் கொடுக்கல சொல்லுங்கன்ற நடவடிக்கை எடுக்கிறோன்னு சொல்கிறேன். சொல்லுங்கள். ரெக்வஸ்ட் டு மினிஸ்டர் மா சுப்பிரமணியன், நீங்கள் சொன்ன மாதிரி கிண்டி ஹாஸ்பிட்டலில் மருந்துகள் இருக்கா அப்படின்னு சொன்னோன்னா பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. இந்த ஹாஸ்பிட்டலில் தான் எங்கள் அம்மா வந்து 10 நாளாக அட்மிட் ஆகிருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு சரியான மருந்துகள் கிடைச்சிட்டான்னு சொன்னோன்னா இல்லை. அவங்களுக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற 90% யாருக்கும் சரியான மருந்துகளே இல்லை. ஏன் மருந்துகள்னா மருந்துகள் இருந்தால் தானே இருக்கும். எல்லா மருந்துகளையும் வெளியே வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் இன்ஜெக்ஷன் முதற்கொண்டு இன்ஜெக்ஷன் ஆகட்டும், நெபுலைசர் அவங்களுக்கு வைக்கிற நெபுலைசர்லேருந்து எல்லாத்தையும் வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் தான் இங்கே ட்ரீட்மெண்ட் வந்துட்டு. வெளியே பார்க்குறதுக்கு இது பிரம்மாண்டமாக இருக்குது, நல்லா உள்ளே க்ளீனாக இருக்குது, ஓகே, ஃபுட்டு ஓகே. ஆனால் மருந்துகள் இல்லை. இன்னொன்று, டாக்டர்ஸ் ரவுண்ட்ஸுக்கு வர்றாங்க, அதுக்கப்புறம் டாக்டர்ஸை நான் கண்ணில் கூட பார்க்கல. காலையில் வந்துட்டு போகிறது மட்டும்தான் டாக்டர்ஸோட டியூட்டியாக. ஒரு வார்டுக்கு ஒரு டாக்டர் கண்டிப்பாக இருக்குது. அது அவங்க ட்ரைனிங் பண்ணுற டாக்டராக இருந்தாலும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர் யாராக இருந்தாலும் சரி ஒரு டாக்டர்னு இருக்கணும். எந்த வார்டுலேயும் டாக்டர்ஸ் இல்லை. எல்லா வார்டுக்கும் நான் போயிட்டேன், இங்கே இருக்கிற எல்லா ஃப்ளோருக்கும் போய் பார்த்துட்டேன், டாக்டர்ஸ் இல்லை. எங்களோட ஃப்ளோரில் சுத்தமாக டாக்டர்ஸ் இல்லை. சும்மா ரவுண்ட்ஸுக்கு வந்து பார்த்துட்டு போடாதான் டாக்டர் சார். பேஷண்ட்டை கவனிக்கிறதுக்கு தான் ஹாஸ்பிட்டல் கட்டி இருக்கிறோம். அப்போ அந்த பேஷண்ட்டை கவனிக்கிறதுக்கு டாக்டர்ஸ் இல்லை, மருந்து இல்லைன்னு சொல்லும் போது இது எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? நான் இன்னொன்னே பதிவு பண்ண விரும்புகிறேன். இது டிஎம்கே ஏடிஎம்கே அந்த கட்சி இந்த கட்சிக்குன்னெல்லாம் பேசலை. இது கவர்மெண்ட்டு. ஒரு கவர்மெண்ட் வந்து எப்படி வந்து இந்த ஹாஸ்பிட்டல் சொல்கிறது எப்படி வந்து நடத்தணும் அப்படின்னு அது இந்த லட்சணத்தில் இருக்கக்கூடாது.